சென்னையில் ஆன்லைனில் ஐபிஎல் சூதாட்டம் நடைபெற்றதாக எழுந்த புகாரில் 10 பேரிடம் விசாரணை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வரக்கூடிய நிலையில இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில அந்த அணிகளை வைத்து ஆன்லைன் மூலமாக சூதாட்டமும் நடைபெறுகிறது. கடந்த 2 வாரத்திற்கு முன்பு கூட இது போன்ற ஒரு கும்பலை கோவையிலே பிடித்தார்கள். 7 பேர் கொண்ட கும்பலை பிடித்தார்கள். அவர்களிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் இதற்காக பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த சூதாட்டத்தை நடத்துகிறார்கள். சென்னையில நேற்று நடந்த சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான இந்த அணி மோதலின் பொழுது ஒரு சூதாட்டம் நடந்திருப்பது போலீசாருடைய கவனத்திற்கு தெரிய இது தொடர்பாக ஒரு 10 பேரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். அவர்களிடமிருந்து 19 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சூதாட்டம் என்பது பஞ்சாப் அணியை மையப்படுத்தி இந்த சூதாட்டம் நடைபெற்றிருக்கிறது. லோட்டஸ் என்ற ஒரு இணையதளத்துல அந்த பெயர் கொண்ட பொருட்களை வாங்கினால் அது 100% அதுக்கு கேஷ்பேக் வழங்கப்படும் என்று விதிகளை வகுத்து அந்த பொருட்களை வாங்க வைத்து அதன் மூலமாக அதில் பணத்தை செலுத்த வைத்து இந்த மோசடி சூதாட்டம் நடந்திருப்பதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் அதில் அந்த அணியைச் சேர்ந்த வீரர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பவுண்டரிகளுக்கும் இதுல அவர்களுக்கு கேஷ்பேக் வழங்கப்படும் என்று அதில் இந்த விதிகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் 24 மணி நேரத்திற்குள்ளார அந்த பணம் அந்த பணத்தை செலுத்தக்கூடிய நபர்களுடைய வாலெட்டில் சேரும் என்றும் இது மொத்தமாக வைத்திருந்து இந்த ஐபிஎல் போட்டிகள் முடியும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பல்வேறு விதிகள் வகுத்து இந்த போட்டியை அந்த சூதாட்டத்தை அவர்கள் நடத்தி வந்திருப்பதாகவும் போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இன்னும் இதில் எப்படி எல்லாம் இதில் வேறு ஏதேனும் மோசடிகள் நடந்திருக்கிறதா, எவ்வளவு பேர் பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் எல்லாமே இன்னும் விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதுல ஒரு 10 பேர் வரை பிடித்து தற்போது விசாரணை நடப்பதாகவும் அதுல சிறுவர்களும் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கிறார்கள். எனவே தற்பொழுது பிடிபட்ட அந்த பணத்திற்கு உரிய கணக்கு இல்லாததால வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். யானைக்கவனி மற்றும் வேத்தேரி காவல் நிலையத்தில் வெவ்வேறு இடங்கள்ல இது தொடர்பான நபர்களை பிடித்து வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.